ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபின்னா என்ன எல்லாத்துக்கும் தெரியும், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்படி நம்ம ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் வச்சுக்கலாங்க. இந்தியாவில் என்னென்னலாம் உற்பத்தி ஆகுதோ அந்த உற்பத்தியினுடைய வேல்யூவோட டோட்டல் தான் வந்து இந்த ஜிடிபி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனிக்காரங்க வந்து 1000 கோடி ரூபாய்க்கு கார் தயாரிக்கிறாங்களா, இந்தியாவோட ஜிடிபியில் ஏறும். இப்போ எங்களை மாதிரி ஒரு கம்பெனி 2 கோடி ரூபா பில் பண்ணுறோமா, ஜிடிபியில் ஏறுது. ஒரு டிசிஎஸ் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்களா, ஜிடிபியில் ஏறுது. ஸோ இந்த நாட்டுக்குள்ள ஒரு வருஷத்துல உற்பத்தி ஆகி பில் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய ஒட்டுமொத்த வேல்யூ தான் ஜிடிபி. ஸோ இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி முன்னேறுங்கிறதுக்கு அந்த நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிக்க தான் ஏறும். ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கு பார்த்துக்குவோமே, 1991 மன்மோகன் சிங் வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வரார். இந்தியாவோட ஜிடிபி அப்போ வந்து $300 பில்லியன். இன்னைக்கு நான் 3.5 ட்ரில்லியன் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்கு 34 வருஷம் டைம் பீரியட் எடுத்திருக்கோம் நம்ம. ஆனால் இந்த இடத்துல இருந்து இப்போ நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்டர்லியில் 8.2 இருந்தாங்க. நம்ம அவ்வளோலாம் வச்சுக்க வேண்டாங்க. ஒரு 7 to 7.5% க்ரோத் இருந்தாவே நம்ம ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில், தட் இஸ் ஒரு 2035 10 ட்ரில்லியனை தொற்றுங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. 10 ட்ரில்லியன், அதாவது கடைசி 3.5 ட்ரில்லியனை உருவாக்குறதுக்கு 34 வருஷம் ஆச்சு. அடுத்த 6 ட்ரில்லியனை உருவாக்குறதுக்கு நம்ம வெறும் 10 வருஷம் தான் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஏன் இந்த க்ரோத் வந்து இந்த 10 வருஷம் லீப் க்ரோத் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்தியாவுடைய ப்ரொடக்டிவிட்டி உண்மையிலுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது 2027 நம்ம வந்து ஜெர்மனியை பீட் பண்ணி வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக நம்ம வந்து மாறிடுவோங்கிற நிலைமை தான் இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன்னால அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவோட ஜிடிபி இப்போ 4 ட்ரில்லியன் இருந்து 6 ட்ரில்லியனுக்கு போகணும்? வாட் ஆர் த மேக்ரோ எக்கனாமிக்கல் எஃபெக்ட்ஸ்? கவர்மெண்ட் இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? எதனால் இந்த க்ரோத் வந்து பாசிபிள்? அடுத்த வீடியோவில் பாருங்கள், பேசுவோம்.